வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி கற்பூரவள்ளி இலையை வச்சு குழம்பு செய்ய போகிறேன். சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானொலி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து மிதமான தீயில் வறுத்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லியும் கூடவே சேர்த்து தீயை ரொம்ப கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. அது கூட 4 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். இப்போ கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேன். இந்த சுக்கை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ஒரு மருந்து குழம்பு, அதனால தான் சுக்கும் சேர்த்துறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்க்காம மிதமான தீயில் வறுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நல்லது. அதனால தான் ஆயில் சேர்த்தாமல் வறுக்கிறேன். இப்போ எல்லாம் வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவு கற்பூரவள்ளி இலையை எடுத்திருக்கேன். இதை கழுவி சுத்தம் பண்ணி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற போகிறேன். அதே மாதிரி வறுத்த பருப்புகளையும் பொடி செஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் பூண்டு தோல் உரித்து முழுசாகவே சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். அது கூட 2 வரமிளகாயை முழுசாக சேர்த்துக்கிறேன். இது நுரையீரலில் சளி கோர்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த கிள்ளி வச்ச இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே இந்த இலை நல்லா வதங்கி அரைவாசி வெந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நாள்பட்ட சளி இருக்கிறவங்களாம் இதை சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்தணும். புளி தண்ணி சேர்த்தணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருவோம். நல்லா கொதித்து அரைவாசி வெந்து வரட்டும். இப்போ கொதித்து வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது குழம்பு, அதனால் இன்னமும் இந்த பொடி சேர்த்தோம்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன். நீங்கள் முதல்லே கொஞ்சம் அதிக அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிறனால மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்.
ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அருமையான கற்பூரவள்ளி இலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது. நன்றி.